பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல். இந்த நாளிலேயும் சற்று நேர சிந்தனைக்காக ஒரு வேத பகுதியை வாசித்து நம்ம அந்த வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். நெகேமியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்கலாம். இந்த வார்த்தைகளை கேட்டபொழுது நான் உட்கார்ந்து அழுது சில நாட்களாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது மேலே உள்ள வசனத்தை நீங்கள் வாசித்தால் தெரியும். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்டு இருக்கிறதை, அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீண்டு இருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். அந்த தேசத்திலே மீந்திருக்கிறவர்கள் என்ன செய்கிறாங்கனாக்கா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமில் அலங்கங்கள் இடிக்கப்பட்டது, அதன் வாசல்கள் அக்கினியாலே சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். பாருங்க, இந்த எருசலேமில் இருக்கிற வாசல்கள் உடைத்து போடப்பட்டதும் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமா இருக்கிறதை இந்த நெகேமியா பார்க்கிறாங்க, கேள்விப்படுறாங்க. கேள்விப்படும்போது அந்த வார்த்தையை அவர் கேள்விப்படும்போது அவர் உட்கார்ந்து அழுது, சில வார்த்தைகளை நாம் கேட்கும்போது நம்முடைய மனம் புண்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இங்கே பாருங்க, இந்த வார்த்தைகள் அந்த எருசலேமின் வாசல்கள் உடைக்கப்பட்டு கிடக்கிறது, அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது என்கிற சென்று பார்க்கவில்லை. ஆனால் அந்த வார்த்தையை கேள்விப்படுகிறான். கேள்விப்படும்போது அரண்மனையில் இருக்கிறதான அந்த நெகேமியா, பானபாத்திரக்காரனாக இருக்கிற அந்த மனிதன், இவர் உட்கார்ந்து அழுகிறார். நாம் இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ செய்திகளை கேட்கிறோம், எத்தனையோ விதமான போராட்டமான காரியங்களை நம்ம கேட்கிறோம். ஆனால் எத்தனை கர்த்தருடைய பிள்ளைகள், எத்தனை தேவ மனிதர்கள் உட்கார்ந்து சில நாட்களாக அழுது கொண்டிருக்கிறீர்கள். ஒருவேளை இதுவரையும் உலகத்தில் நடக்கிற செய்திகளை கேட்டும் கேட்காதவர்கள் போல, கண்டும் காணாதவர்கள் போல இருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த வேத வசனத்தை தியானித்து சில வார்த்தைகள் உங்களுக்கு கேட்கப்படுகிறது. எப்படி கேட்கப்படுகிறது? டிவி நியூஸ் வழியாக கேட்கிறோம், சில விபத்துக்களை நேரே பார்க்கிறோம், சில பிரச்சனைகளை நேரே நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன செய்யணும்னா, ஸ்தோத்திரம், இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுகிறான். ஏன் ஆண்டவரே, என்னுடைய எருசலேம் அலங்கங்கள் இடிக்கப்பட்டது, எதனால் அந்த வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டது என்று சொல்லி கண்ணீர் வடித்து அழுகிற ஒரு சம்பவத்தை இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, சில நாளாய் துக்கிக்கிறான். அவனுடைய மனதுக்குள்ள துக்கம் இருக்கிறது. இன்றைக்கு பிறருக்கு என்ன நடந்தாலும் நமக்கு துக்கம் இல்லை, நமக்கு என்ன எதுவுமே என்ன செஞ்சிடக்கூடாது, நடக்கக்கூடாது என்று நம்ம யோசித்துட்டு இருக்கிறோம். பிறருக்கு என்ன வேணாலும் நடக்கட்டும், பிறருடைய வாழ்க்கை எப்படி வேணாலும் போகட்டும், நம்ம வாழ்க்கையில் துக்கங்கள் வரக்கூடாது என்று நினைக்கிற காலகட்டத்தில் நம்ம வாழுகிறோம். ஒன்று பாருங்க, அவன் உட்கார்ந்து அழுகிறான். இரண்டாவதாக, சில நாட்களாக அவன் துக்கிக்கிறான்.
அருமை கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய தமிழகத்துக்காக, நம்முடைய தாலுகாவுக்காக, நம்முடைய மாவட்டங்களுக்காக, நீங்கள் குடியிருக்கிற பஞ்சாயத்துக்காக நீங்கள் துக்கிக்கிறதுண்டா? மனிதனுடைய மீட்புக்காக, மனிதனுடைய ரட்சிப்புக்காக, மனிதனுடைய பாவத்திலிருந்து மீட்கக்கூடிய காரியத்திற்காக நீங்கள் ஜெபிக்கிறது உண்டா என்பதை சற்று யோசித்து பாருங்கள். அடுத்து பாருங்க, அழுது சில நாட்களாக துக்கித்து உபவாசித்தான். உபவாசம் இருக்கிறான். சாப்பாடை இழந்து சாப்பிடாம அந்த தேசத்துக்காக, ஜனங்களுக்காக, அந்த இனத்தாருக்காக அழுது ஜெபிக்கிற ஒரு சம்பவத்தை இங்க நாங்க பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நீங்க அப்படி ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? எப்படி பாருங்க, உபவாசித்து ஜெபிக்கிறான். உபவாசிக்கிறது மட்டுமல்ல, அவனுக்கு துக்கம் இருந்திருக்கிறது. பாருங்க, துக்கித்து உபவாசம் இருக்கிறான். அருமை கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை உபவாசம் இருந்திருப்போம், ஏதோ நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக, நம்ம குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக, நம்முடைய காரியங்களை கர்த்தராகிய தேவன் சந்திப்பதற்காக நம்ம ஜெபிச்சிருக்கலாம். இவருடைய துக்கம் எதுக்கு தெரியுமா? அந்த எருசலேமின் அலங்கங்கள் இடிக்கப்பட்டதுக்காக. வாலிப பிள்ளைங்க நிறைய பேர் இன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆகி மரித்து போறாங்க. அவர்களுக்காக அழுது ஜெபிக்கக்கூடிய காலத்தில் இருக்கிறோம். வாலிப பிள்ளைங்களுக்காக. ஆமா, இன்றைக்கு தாயையும் தகப்பனையும் போதகர்களையும் தங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற குருக்கள் மாறையும் கேலியும் கிண்டலும் செய்கிற காலத்துக்குள்ள இருக்கிறோம். அப்படிப்பட்ட நபர்களுக்காக நம்ம துக்கித்து அழுது மன்றாடி ஜெபிக்க வேண்டிய காலத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். அது மட்டுமல்ல, பாருங்க, உபவாசித்து மன்றாடி, ஆண்டவரே எப்படியாவது என் ஜனங்களை, என் தேசத்தை, என் மக்களை ரட்சியும், ரட்சியும், அழிவிலிருந்து காப்பாற்றும், காப்பாற்றும் என்று சொல்லி அழுது ஜெபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாறுவீர்களா? நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கிறவர்களாய் மாறுவீர்களா? துக்கத்தோடு ஜெபிக்கிறவர்களாய் மாறுவீர்களா? இருதயம் நொறுக்கப்பட்டு ஜெபிக்கிறவர்களாய் மாறுவீர்களா? அப்படி மாறி பாருங்க, தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தராகிய தேவன் தருவார். அதனால தயவு செய்து ஜெபிக்கிறவர்களாய் மாறுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் தகப்பனே, இந்த சத்தத்தை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் தேவனை ஜெபிக்கிறவர்களாய் பெருமூச்சு விட்டு கண்ணீர் வடித்து தேவனே வேதனையோடு ஜெபிக்கிறவர்களாய் மாற நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நிச்சயமாக இவ்வளவு ஆசீர்வதிப்பார்.